இன்னைக்கு நிஃப்டி 50 வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நல்லாவே பாசிட்டிவ்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. 103 பாயிண்ட்டும், அதே மாரி 0.41% வந்து பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அதே மாரி மத்த இண்டெக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா எல்லாமே கிரீன்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. 0.24% வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி நெக்ஸ்ட் 50, நிஃப்டி பேங்க் பார்த்தீங்கன்னா 0.74%, அப்புறம் மிட் கேப் செலக்ட் பார்த்தீங்கன்னா 0.88%. ஸோ ஓரளவுக்கு எல்லா செக்டரும் வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு பாசிட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. மிட் கேப் பார்த்தீங்கன்னா 0.56, அப்புறம் ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா 0.74, அதேமாரி ஸ்மால் கேப் 250 வந்து பார்த்தீங்கன்னா 0.62% வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து நம்ம செக்டர் வைஸ்ல வந்து பார்த்தோம்னா, நிஃப்டி ஆட்டோ வந்து 0.5%, நிஃப்டி ஃபைனான்சியல் சர்வீசஸ் 25/50 வந்து பார்த்தீங்கன்னா 0.34, நிஃப்டி ஐடி மட்டும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இங்க டேமேஜ் ஆயிருந்துச்சு. அதேமாரி நிஃப்டி மெட்டல் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இங்க டேமேஜ் ஆயிருந்துச்சு. நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி மெட்டல் வந்து ரொம்ப ஹைல வந்து போச்சு. ஸோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணனால கொஞ்சம் இங்க டவுன் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டிசிஎஸ் ரிசல்ட்டால கொஞ்சம் டவுன் ஆயிருக்கு. பட் அவ்வளவா டவுன் ஆகல. -0.005% இதெல்லாம் பெரிய விஷயம்லாம் கிடையாது. அடுத்து நம்ம நிஃப்டி ஃபார்மா வந்து பார்த்தீங்கன்னா 1.29%. ஸோ நிஃப்டி ஃபார்மா வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நல்லாவே பாசிட்டிவ்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நேத்து பார்த்தீங்கன்னா, அந்த நிஃப்டி ஃபார்மா நியூஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நல்லாவே வந்து பாசிட்டிவ்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி பிஎஸ்யூ பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா, அத விட 1.67%. ஸோ அத பத்தி பார்த்தீங்கன்னா, ஒரு நியூஸ் இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி பிரைவேட் பேங்க் ஓரளவுக்கு நல்லா பாசிட்டிவ்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ரியால்டி செக்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1.67%, ஹெல்த் கேர் 1.02%. ஸோ ஓரளவுக்கு எல்லாமே பாசிட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. பட் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 காரணம் இருந்துச்சு. 3 காரணத்தால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு நல்லாவே வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஐடி செக்டர். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, 2வது காரணம் வந்து நம்ம பிஎம் மோடி வந்து ட்ரம்ப் கூட வந்து இப்போதைக்கு அந்த ட்ரேட் டீல பத்தி பேசினாரு அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா, அந்த ட்வீட் வந்து போட்டாரு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, 3வது பாயிண்ட் வந்து முக்கியமான பாயிண்ட். எஃப்ஐஐ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு அவங்க பை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. பை பண்றது பார்த்தீங்கன்னா, இங்க பெரியவே பாசிட்டிவ் பாயிண்ட்டா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எஃப்ஐஐ தான். ஸோ எஃப்ஐஐ வந்து பை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. எப்படி பை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஸோ நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, 1300 கோடிக்கு வந்து பை பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் 1300 கோடிலாம் கொஞ்சம் பெரிய விஷயம் தான். இவ்வளோ நாளா வந்து வித்துக்கிட்டே இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 1300 கோடி. அதுக்கு அடுத்து முன்னாடி நாள் வந்து பார்த்தீங்கன்னா, 81 கோடி. ஸோ 81 கோடி பெரிய விஷயம் இல்ல. பட் 1300 கோடி கொஞ்சம் பெரிய விஷயம் தான். அதேமாரி அதுக்கு முன்னாடி நாள் வந்து பார்த்தீங்கன்னா, 1440 கோடி வந்து வாங்கியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நாள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வித்துருக்காங்க. 300 கோடி, அப்புறம் 1500 கோடி, 1600 கோடி. அதேமாரி நம்ம டிஐ, ஸோ நம்ம டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பயுமே வாங்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ எப்பயும் போல வாங்கிட்டே தான் இருக்காங்க. பட் எஃப்ஐஐ வாங்கினது தான் எனக்குள்ள ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. அதேமாரி இன்னைக்கு எவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம குவார்ட்டர்லி ரிசல்ட். நேத்து பார்த்தீங்கன்னா, டிசிஎஸும் அப்புறம் டாடா எல்எக்ஸி அவங்களோட ரிசல்ட் வந்து வந்துச்சு. ஸோ அந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டிசிஎஸ் வந்து ஓரளவுக்கு நல்லா பாசிட்டிவ்ல தான் இருந்துச்சு. ஸோ நம்ம புரோக்கரேஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் 20% மேல போறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. பட் அப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, ஒரு சில இன்வெஸ்டருக்கு வந்து பிடிக்கல. ஸோ அந்த 2% வந்து இப்போதைக்கு டிசிஎஸோட ஷேர் வந்து ஃபால் ஆயிருக்கு. Q2 மிஸ் பண்ணனால. ஸோ இந்த Q2 வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் தான் மிஸ் பண்ணியிருக்கு. ரெவென்யூ ஓரளவுக்கு கொஞ்சம் ஓகே அப்படிங்கிற மாரி தான் வந்திருக்கு. டிஸ்பைட் ஸ்ட்ராங் Q2 ரிசல்ட். ஸோ Q2 ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. பட் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கீழ விழுந்திருக்கு. ஸோ அனலிஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரிமைன் புல்லிஷா இருக்காங்க. ஏஐ ஸ்ட்ராட்டஜினால வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நல்லா பாசிட்டிவ்ல தான் எல்லாமே பாசிட்டிவ்ல தான் இருக்கு. பட் ஒரு சில இன்வெஸ்டருக்கு பிடிக்கல. அப்படி இருந்தாலும் கீழ விழுந்துருச்சு. பட் நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளவா கீழ வரல. -0.05% தான் வந்து கீழ விழுந்திருக்கு. ஸோ டிசிஎஸ் ரிசல்ட் வந்து ஓரளவுக்கு கம்மியா தான் கொஞ்சம் அடி வாங்குற மாரி இருந்துச்சு. அடுத்து நம்ம டாடா எல்எக்ஸி வந்து பார்த்தீங்கன்னா, டாடா எல்எக்ஸியோட ரிசல்ட் வந்துச்சு. அது வந்து ரொம்பவே பிடிக்கல அப்படிங்கிற மாரி தான் சொல்ல முடியும். குவார்ட்டர் 2வோட ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, போன வருஷத்தோட 33% வந்து ட்ராப் ஆச்சு. அதனால இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 3% கிட்ட வந்து கீழ விழுந்துருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரம்ப் கூட பேசியிருந்தாரு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம யுகே பிரைம் மினிஸ்டர் கூட வந்து டீல்லாம் வந்து போட்டிருந்தாரு. ஸோ அது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நம்ம மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு நாள் பாசிட்டிவ் செக்மெண்ட் குடுத்துச்சு. அந்த பாசிட்டிவ் செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரேட் டீல பத்தி தான் வந்து பேசினாரு. ஸோ ட்ரேட் டீல் வந்து பார்த்தீங்கன்னா, குட் ப்ராக்ரஸ்ல இருக்கு. இப்போதைக்கு ஒரு ப்ராசஸ்ல இருக்கு அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்தனால வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நல்லாவே பாசிட்டிவ்ல வந்து இன்னைக்கு மார்க்கெட் வந்து போச்சு. ஏன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ட்ரேட் டீல பத்தி எந்த நியூஸுமே வர்றதில்ல. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கொஸ்டின் மார்க்ல தான் இருந்துச்சு. ஸோ ஒரு சின்ன அப்டேட் வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மார்க்கெட் வந்து மேல போறதுக்கு நெறையவே சான்ஸ் இருக்கும். ஸோ அந்த பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன அப்டேட் குடுத்தாரு நம்ம ட்ரேட் டீல பத்தி. இப்போதைக்கு ப்ராக்ரஸ்ல இருக்கு. ஒரு நல்ல ப்ராக்ரஸ்ல இருக்கு. ட்ரேட் டீல் வந்து கண்டிப்பா ஓரளவுக்கு நல்ல ப்ராக்ரஸ்ல இருக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அந்த நியூஸ் வந்தனால ஓரளவுக்கு நல்லா பாசிட்டிவ்ல வந்து க்ளோஸ் ஆச்சு. ஸோ அந்த நம்ம மார்க்கெட் ஓரளவுக்கு நல்லா பாசிட்டிவ்ல வந்து க்ளோஸ் ஆனா, நம்ம பிஎஸ்சியோட ஷேர் வந்து நல்லாவே ஏறும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஏஞ்சல் ஒன், அப்புறம் சிடிஎஸ்எல். ஸோ நம்ம கேபிட்டல் மார்க்கெட்ல இருக்கிற ஷேர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா மேல தான் ஏறும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான நியூஸு சோர்ஸ் வழியா வந்திருக்கு. ஸோ கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாரி சொல்ல முடியாது. பட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இத பத்தி அ பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. இத பத்தி. எத பத்தி பேசுறாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, வீக்லி எக்ஸ்பைரி பேன பத்தி. ஸோ வீக்லி எக்ஸ்பைரி வந்து பார்த்தீங்கன்னா, பேன் அப்படி ஆகும் அப்படிங்கிற மாரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. பட் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து அத வந்து எதிர்க்கிறாங்க. ஸோ அந்த எக்ஸ்பைரிலாம் வந்து பேன் பண்ண வேணாம்.
வீக்லி எக்ஸ்பைரி வந்து பேன் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம செபிக்கு வந்து நிறையா மெயிலெலாம் போனனால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவ் செக்மெண்ட் இங்கே வந்திருக்கு. ஸோ வீக்லி எக்ஸ்பைரி வந்து பேன் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பற்றி ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ பேன் பண்ணுவாங்களா இல்லையா அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். பட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் பேப்பர் தான் வரும். ஸோ அந்த கன்சல்டேஷன் பேப்பரில் வந்த பிறகு நம்மகிட்ட வந்து அவங்க சஜஷன் தான் கேட்பாங்க. ஸோ அந்த சஜஷன் ஏற்றபடி தான் வந்து அவங்க வீக்லி எக்ஸ்பைரி பேன் பண்ணணுமா வேணாமா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வீக்லி எக்ஸ்பைரி பேன் பண்ண வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் இருக்காங்க. ஸோ பேன் நடக்காது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி அப்புறம் மற்ற எல்லா ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே வந்து மேலே ஏறிக்கிட்டு இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சில்வர். ஸோ சில்வரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சில்வர் ETF. ஸோ சில்வர் ETFல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விளையாட்டு நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த சில்வர் ETFல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம சில்வர் ETF வந்து சடனாக 9% வந்து மேலே போயிடுச்சு. ஸோ இந்த சில்வர் ETF 9% மேலே போகிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் 1 மணி நேரத்தில் மேலே போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சில்வர் ETF வந்து ஓரளவுக்கு ஒரு 1% இல்ல 2% முடிய தான் மேலே வந்து போகும். ஒரு நாள்ல 9% வந்து மேலே போகிறதெல்லாம் வந்து பெரிய விஷயமா இருந்துச்சு. ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இப்போதைக்கு ஃபோமோல இருக்காங்க. ஸோ ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஸோ ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்னா இப்போதைக்கு நம்ம ஷேர் மார்க்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் வந்து இப்படி வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்படி போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா யாருமே உள்ளே வந்து போகமாட்டாங்க. டக்குன்னு என்ன ஆகும் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா இப்படி போய்கிட்டு இருக்கும். இப்படி போய்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு இவ்வளோ மேலே போயிடும். ஸோ இந்த மேலே போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓரளவுக்கு டக்குன்னு வந்து போக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து போனனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சில்வரோட ETF ப்ரைஸ் வந்து டக்குன்னு மேலே ஏறிடுச்சு. ஸோ அந்த டக்குன்னு மேலே ஏறினனால வந்து பார்த்தீங்கன்னா 9% வந்து ஜம்ப் ஆயிருக்கு. அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கரெக்ஷன் ஆயிருச்சு. பட் இந்த சடன் இன்க்ரீஸ் ஆனனால ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோமோல போயிட்டாங்க. ஸோ அந்த பயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயம் வந்துருச்சு. நம்ம வந்து மிஸ் பண்ணிருவோமோ அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா அந்த பயத்தால் வந்து எல்லாமே டக்குன்னு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சில்வர் ETF வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பையிங் ப்ரைஸ் நம்பி தான் இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து ப்ரீமியமில் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஸோ வாங்கிட்டே போனாங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும். ஸோ அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு. பட் நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹை ப்ரைஸில் வாங்கியிருக்காங்க. நம்ம இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் ப்ரைஸ் வந்து அவ்வளோவா வந்து ஏறலை. அதே மாதிரி நம்ம MCX பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த MCX ப்ரைஸே வந்து பார்த்தீங்கன்னா சில்வரில் வந்து டவுனாக தான் இருந்துச்சு. பட் நம்ம சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா ETFல வந்து டக்குன்னு மேலே ஏறிச்சு. நார்மல் ஃபிக்ஸ் ப்ரைஸே வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் ப்ரைஸ் வந்து டவுனாக தான் இருந்துச்சு. பட் சில்வர் ETF வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏறிக்கிட்டே இருந்துச்சு. அதனால் கோட்டக் மியூச்சுவல் ஃபண்டு கோட்டக் மியூச்சுவல் ஃபண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சில்வர் மியூச்சுவல் ஃபண்டில் சில்வர் ETF ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா நம்ம லம்சம் போடுவோம். இல்லாட்டி வந்து SIP போடுவோம். ஸோ SIPயில் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. லம்சம் வந்து இப்போதைக்கு சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ லம்சம் உங்களால் இப்போதைக்கு வந்து போட முடியாது. SIP வேணால் நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்ற மியூச்சுவல் ஃபண்ட் போடலை. பட் கோட்டக் மியூச்சுவல் ஃபண்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட சில்வர் ETF ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் அதாவது சில்வர் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து இப்போதைக்கு லம்சம் வந்து கேன்சல் பண்ணி வச்சிருக்காங்க. சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்கள் இப்போதைக்கு லம்சம் வந்து போட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நார்மலான பிறகு சில்வரோட ETF ப்ரைஸ் வந்து நார்மலான பிறகு நீங்கள் வந்து ஓகே போடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கண்டினியூ பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம SBI. ஸோ SBI வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 2% கிட்ட மேலே ஏறிச்சு. ஸோ அதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஓப்பன்ஸ் SBI MD போஸ்ட் டு பிரைவேட் செக்டர் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா SBIயில் மேனேஜிங் டைரக்டர் போஸ்ட் இருக்கும். ஸோ அந்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே நம்ம கவர்மெண்ட் பேங்க்லேருந்து தான் போகும். ஸோ கவர்மெண்ட் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சீனியர் ஸ்டாஃப் இருக்காங்க. அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜிங் டைரக்டர் போஸ்ட்டுக்கு வந்து போவாங்க. அதே மாதிரி SBIயில் ஏதாவது ஒரு பெரிய சீனியர் ஸ்டாஃப் இருந்தாங்கன்னா அவங்க தான் வந்து மேனேஜிங் டைரக்டரில் போவாங்க. அந்த போஸ்ட்டுக்கு போவாங்க. பட் இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்லிட்டாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரைவேட் செக்டர்லேருந்து கூட மேனேஜிங் டைரக்டர் வந்து போஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ HDFC பேங்க்கு அதே மாதிரி நம்ம ICICI பேங்க்கு இந்த மாதிரி பேங்க்கில் இருந்து கூட ஒரு சீனியர் ஸ்டாஃப் இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம SBIயோட MD போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு. அந்த நியூஸ் வந்தனால வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே மேலே ஏறி இருக்கு. அதே மாதிரி MD போஸ்ட் மட்டும் இல்லை, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரு அப்புறம் ஹோல் டைம் டைரக்டரு இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பிரைவேட் செக்டர்லேருந்து இந்த மாதிரி போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்தனால வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி SBIயோட ஷேரு அதே மாதிரி மற்ற PSB பேங்க்கு பப்ளிக் செக்டர் பேங்க் நம்ம கவர்மெண்ட் பேங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்லா வந்து மேலே ஏறி இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க்கு பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு Q2 ரிசல்ட்டை வச்சு கொஞ்சம் இப்போதைக்கு ஆன்டிசிபேட்டில் இருக்காங்க. கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8% வந்து மேலே ஏறி இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக செப்டம்பர் மாதம் வந்து ஒரு முக்கியமான ஒரு பெரிய ஸ்டேக் வந்து ஒரு பெரிய ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அக்யூர் பண்ணாங்க. சுமித்தோமோ மிட்சுபிஷி பேங்கிங் கார்ப்பரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா SMBC பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க்கில் வந்து அக்யூசியேஷன் பண்ணாங்க. ஒரு முக்கியமான ஸ்டேக்கு ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 22% கிட்ட வந்து அவங்க வந்து ஷேர் வந்து பை பண்ணாங்க. அந்த ஷேர் பை பண்ணனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பேங்கோட Q2 ரிசல்ட் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸில் இருக்குது. கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா
இப்போதைக்கு வந்து மேலே ஏறிக்கிட்டு இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாடா கம்யூனிகேஷன். ஸோ டாடா கம்யூனிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஷேர் வந்து 15% வந்து மேலே போயிடுச்சு. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிசிஎஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. என்ன அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஏஐ டெவலப்மெண்ட். ஸோ ஏஐ டிரைவன் டேட்டா சென்டர் வந்து நாங்கள் வந்து பில்ட் பண்ண போகிறோம். 1 கிகாவாட் பில்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாடா கம்யூனிகேஷனுக்கு அந்த ப்ராஜெக்ட் வந்து கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு வந்து நம்ம டாடா கம்யூனிகேஷன் வந்து மேலே ஏறி இருக்கு. அதேமாதிரி மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா டாட்டாக்குள்ளேயே வந்து எல்லாமே நடக்கும். ஸோ நம்ம டிசிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜாகுவார் லேண்ட் ரோவருக்கு, ஸோ டாடா மோட்டார்ஸோட ஜாகுவார் லேண்ட் ரோவர் பார்த்தீங்கன்னா அவங்க தான் சைபர் செக்யூரிட்டி எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணி தராங்க. அதேமாதிரி டாடா டெக்னாலஜி, ஸோ டாடா டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார் டிசைனு அப்புறம் இன்ஜினியரிங் சர்வீசஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டாடா டெக்னாலஜி வந்து ஜேஎல்ஆர், அதேமாதிரி டாடா மோட்டார்ஸ்க்கு வந்து அவங்க வந்து சர்வீஸ் பண்ணி தராங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டாட்டாக்குள்ளேயே நடக்கும். ஸோ அதேமாதிரி நம்ம டாடா கம்யூனிகேஷனும் டிசிஎஸ்க்கு வந்து இந்த மாதிரி டேட்டா சென்டர் வந்து அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணி தரலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்து இன்றைக்கி டாடா கம்யூனிகேஷன் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து மேலே ஏறி இருக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குவார்ட்டர் 2 ரிசல்ட். ஸோ குவார்ட்டர் 2 ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவ்வளோவா பெரிய கம்பெனி எதுவும் இல்லை. வாரி ரினியூவபிள் டெக்னாலஜி வந்து ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வாரி எனர்ஜி இல்லை, வாரி ரினியூவபிள் டெக்னாலஜி சின்ன கம்பெனி. ஸோ இப்போதைக்கு அதோட ரிசல்ட் வரல, வந்த பிறகு அப்டேட் பண்ணிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து பெரிய கம்பெனி டிமார்ட்டோட ரிசல்ட் இருக்குது. ஸோ நாளைக்கு டிமார்ட்டோட ரிசல்ட் வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மண்டே தான் ரியாக்ஷன் காமிக்கும். ஸோ மண்டே ரியாக்ஷன் காமிக்கிறது என்ன அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். டிமார்ட்டோட ஷேர் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நான் தான் ஸ்டாக்கர். குட் பை.